வசனம் வாழ்வளிக்கும் இறை வசனமே. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்பு மரியா, இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று கத்தோலிக்க திருச்சபை நமக்கு விசுவாச பிரகடனமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. கன்னி மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்திலே ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். வருடம் துவங்கும் போதே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு சத்தியத்தோடு நமது வருடத்தை துவங்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. கடவுளின் தாய் என்ற இந்த ஒரு கோட்பாடு நம்மை பிரிந்து சென்ற பிரிவினை சகோதரர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு. நம் திருச்சபை நமக்கு சொல்லக்கூடிய விசுவாசம் என்ன? நான் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி முயற்சியும் விசுவாசமும் என்ன என்று விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். கன்னியானவள் தாயானாள். அந்த கன்னி தாய் இறைவனின் தாயானாள். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் தூதர் நாசரேத்து ஊரிலே உள்ள ஒரு சிற்றூரில் கன்னியிடம் வந்து சேர்ந்து அந்த கன்னியிடம் இறைவனுடைய செய்தி அறிவிக்கிறார். அந்த கன்னியினுடைய பெயர் மரியா. அந்த கன்னிக்கு தாயாகக்கூடிய ஒரு பேரு கிடைக்கிறது. அந்த தாய்தான் பின்னாளிலே கடவுளின் தாயாக பேறு பெறுகிறார், பாக்கியம் பெறுகிறார். எப்படி இந்த பெரும் பேறு மரியாளுக்கு கிடைத்தது? ஒரு மனிதனுடைய தாய், இயேசுவினுடைய தாய், எவ்வாறு கடவுளுடைய தாயாகும் பேறு அவளுக்கு கிடைத்தது என்று சிந்தித்தோம் என்றால், ஒரே ஒரு வார்த்தை தான், ஆகட்டும் இறைவா.
ஆகட்டும் இறைவா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மட்டுமல்லாமல் இறைவனின் தாயாக உயர்த்தப் பெறுகிறார். ஆகட்டும் இறைவா என்ற சொல் எங்கு நமக்கு கிடைக்கிறது? இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அதே நற்செய்தி தான் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 38 நாம் வாசிக்க கேட்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லக்கூடியதுதான் ஆகட்டும் இறைவா. நீர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்திற்கு முழுவதுமாக என்னை நான் அடிமையாக்குகிறேன். உம் திருவுளப்படி என்னை நடத்தும் என்று தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நிகழ்வுதான் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்ற ஒரு அரிய பெரிய உயரிய நிலைக்கு உயர்த்தியது. கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் வந்து மங்கள வார்த்தை சொல்கிறார். நாம் அதற்கு சொல்லக்கூடிய அந்த ஜெபத்திற்கு சொல்லக்கூடிய பெயரே மங்கள வார்த்தை ஜெபம்தான். உண்மையிலே அது மங்கள வார்த்தையா இல்லை அமங்கல வார்த்தையா என்று பார்த்தோம் என்றால், வேதம் மங்கள வார்த்தை என்று சொல்கிறது. ஆனால் இந்த உலகப் போக்கிலே நாம் அந்த வார்த்தையை நாம் கவனித்தோம் என்றால், கூர்ந்து ஆராய்ந்தோம் என்றால், அது ஒரு அமங்கலமான ஒரு வார்த்தை தான். கன்னி மரியாள் தாயாகும் பேறு பெறுகிறார், கன்னியானவள் கருவுறுகிறாள் என்பது ஒரு திருமணத்திற்கு முன்பாக கருவுறுகிறாள் என்பது ஒரு மங்கள வார்த்தையாக இருக்க முடியுமா இந்த உலகில்? கண்டிப்பாக இருக்க இயலாது. இன்றைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு முன் ஒரு கன்னியானவள் கருத்தரிக்கிறாள் என்றால் அது ஒரு அவமான செயல். அது அவமான ஒரு செயலாக இன்றும் கருதப்படுகிறது. அவள் தண்டனைக்குரியவள், அவள் தீர்ப்புக்குரியவள், அவள் தண்டிக்கப்படக்கூடியவள் என்று இன்றும் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. யூதயா சமுதாயம் எப்படி அவரை பார்த்தது? அப்படி ஒருவர் கருவுறுகிறார் என்றால், கன்னி ஒருவர் திருமணத்திற்கு முன்பாக கருவுறுகிறார் என்றால் அவர் எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும்? முற்சந்தியிலே நிற்க வைத்து கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சட்டமாக இருக்கிறது. ஆக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மங்கள வார்த்தை உண்மையிலே மங்களமா? இந்த வாழ்த்தை அன்னை மரியாள் கேட்டவுடன் அவள் உள்ளம் கலங்கியது. இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆக ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி, மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்திய பொழுது அந்த வாழ்த்தை கேட்ட அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும், குதூகலப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த வாழ்த்தை கேட்டவுடன் அன்னை மரியாள் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அந்த வாழ்த்து அவளை சற்றே பயப்படுத்தி இருக்கிறது. அவளது அமைதியை சற்றே குலைத்திருக்கிறது. அந்த ஏக்கம், அந்த கலக்கமும் அவள் இருந்து கொண்டிருந்த போது வானதூது தொடர்ந்து பேசுகிறார். மரியா, அஞ்சாதே, ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். இந்த குழந்தையானவர் தூய ஆவியினால் கருவுறப்பெறுகிறார் என்று சொல்கிறார். அதன் பிறகு அந்த கலக்கம் இப்பொழுது வார்த்தையாக உருவெடுக்கிறது. இது எங்கனமாகும் என்று கேட்டபோது அதற்கு மீண்டும் கப்ரியேல் தூதர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்திற்கு பிறகு அன்னை மரியாள் சொல்கிறார், ஆகட்டும் இறைவா என்று. ஆக அவள் சொன்ன ஆகட்டும் இறைவா உம் திருவுள்ளப்படியே என்று சொன்ன அந்த ஒரு வாக்கியமானது, அந்த ஒரு வார்த்தையானது, அந்த ஒரு சரணாகதியானது எதற்கெல்லாம் சரணாகதி என்று பார்த்தோம் என்றால், கன்னியான அவள் கல்லால் எறிந்து கொள்ளப்படுவதற்கு ஆகட்டும் இறைவா. கன்னியான அவள் யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தும் யோசேப்பு இந்த செயலை தெரிந்த பிறகு மறைமுகமாக என்னை ஒதுக்கி விடுவான் என்ற செயலை தெரிந்து அதற்கு ஆகட்டும் இறைவா. ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தையின் இல்லத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று எடுப்பாக துடுப்பாக பேசிய இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்வாங்குவதற்கு ஆகட்டும் இறைவா. யார் என் தாய், யார் என் சகோதரன் என்று இயேசு தேடி வந்த அன்னை மரியாளை பார்த்து தன் சீடரிடம் கூறியதை கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாக கலக்கம் அடைந்த அன்னை மரியாள் அந்த வார்த்தைக்கு ஆகட்டும் இறைவா உம் திருவுள்ளப்படியே என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்னை மரியாளுடைய பயணத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எத்தனை துன்பங்களுக்கும் அன்னை மரியாள் ஆகட்டும் இறைவா என்று சொல்லியிருக்கிறார்.
இந்த துன்பங்களை எல்லாம் மனதில் தாங்கி சாட்சிய வாழ்வு வாழ அன்னை மரியாள் சொன்ன ஒரே ஒரு சொல்தான், ஆகட்டும் இறைவா உம் திருவுள்ளப்படியே. இந்த ஆகட்டும் இறைவா தான் அன்னை மரியாளை, சாதாரண அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்ற உயரிய நிலைக்கு எடுத்துச் சென்றது. அதே ஆகட்டும் இறைவாதான் அன்னை மரியாளை சாதாரண தாய் என்ற நிலையிலிருந்து கடவுளின் தாய் என்ற உயரிய நிலைக்கு எடுத்துச் சென்றது. இந்த விசுவாச சத்தியத்தை, அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விசுவாச சத்தியத்தை யார் முதலிலே பிரகடனப்படுத்தியது? இதே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 39 நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், இந்த மங்கள வார்த்தைக்கு பிறகு அன்னை மரியாள் புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து செல்கிறார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இதுதான் முதலாக அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்பதை பிரகடனப்படுத்தியதாக நான் காண்கிறேன். ஆக அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று முதலிலே சொன்னது யார்? எலிசபெத்து. எலிசபெத்து அன்னை மரியாளுக்கு என்ன வேண்டும்? உறவினல். திருமுழுக்கு யோவானினுடைய தாய். இந்த திருமுழுக்கு யோவான் என்பவர் யார்? ஆண்டவரின் வருகையை முன்னுரைத்து மக்களினத்தை ஆயத்தம் செய்ய இறைவனால் முன்குறிக்கப்பட்டு தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்ட அந்த திருமுழுக்கு யோவானினுடைய தாய். மலடியாக இருந்த அவளுக்கு முதிர்ந்த வயதில் அவளுடைய அவமானத்தை நீக்கி அவளுக்கு ஒரு மக்கட்பெயரை கொடுத்து ஆசிர்வதிக்கப்பட்ட அவள்தான் அந்த எலிசபெத்து. அந்த எலிசபெத்து தான் அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். அன்னை மரியாளை வாழ்த்தும் போது எலிசபெத்தின் நிலை எவ்வாறாக இருந்தது? அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். மரியாளுடைய வாழ்த்தை கேட்ட எலிசபெத்து அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால், இந்த இடம் மிக மிக முக்கியமான இடம், எலிசபெத்து தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டார். ஆக எலிசபெத்தினுடைய புகழ்ச்சிக்கு முன்னதாக அவர் முழுவதுமாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த நிலைதான் நாம் மிக ஆழமாக உணர வேண்டும். நமது பிரிவினை சகோதரிடம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இதுதான் முதலில் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். கடவுளின் தாய் என்று அவள் சொல்வதற்கு முன்னதாக அவர் முழுவதுமாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேள்வி வைக்கிறார். ஆக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று முதலிலே உரைத்தவள் எலிசபெத் அம்மாள். இந்த எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டார். முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்ட பிறகே அவள் இந்த ஒரு பிரகடனத்தை இந்த உலகிற்கு கொடுக்கிறார். இது நற்செய்தி. இந்த நற்செய்தியை அடிப்படையாக வைத்து எபேசு சங்கம் 431ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விசுவாச சத்தியத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறது. இதை உணர்வு பூர்வமாக ஆணித்தரமாக விசுவாசிக்க தொடங்கிய தொடக்க கால கிறிஸ்தவரின் நம்பிக்கையை இந்த எபேசு நங்கத்தில் கூடிய திருச்சங்கம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மையை வேத சத்தியமாக உலகிற்கு அளிக்கிறது. நெஸ்டோரியஸ் என்பவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அன்னை மரியாள் கடவுளின் தாய் அல்ல, மாறாக அவள் ஒரு மனிதனின் தாய், இயேசுவின் தாய் தான், கடவுளுடைய தாயாக இருக்க முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமே, அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்க முடியாது என்பவர்கள் எதிர்ப்பாளர்கள், பிரிவினையாளர்கள். இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்பவர்கள் நாம்
கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இதில் அரை குறை மனதோடு இருப்பவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து கொல்லைப்புறமாக வந்து ஆக்கி வைத்த சோரை அள்ளிக்கொண்டு செல்பவர்கள் நமது பிரிவினை சகோதரர்கள். இன்று கத்தோலிக்க திருச்சபையிலிருந்தே கொத்து கொத்தாக விசுவாசிகள் பிற இன பிற பிரிவினை சகோதரர்கள் மூலமாக திருடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. நாமும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாய் திருச்சபையிலிருந்து நிறைய பேர் விலகி 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 வேற திருச்சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று. சென்றவர்கள் சொல்வது என்ன? நீங்கள் அன்னை மரியாளை கடவுளாக கொண்டிருக்கிறீர்கள், அன்னை மரியாளை சிலை வடித்து கும்பிடுகிறீர்கள், அன்னை மரியாளுக்கு சிலை செய்து அதை ஆராதிக்கிறீர்கள் என்ற பலத்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இது உண்மையிலே உண்மையா? கத்தோலிக்க திருச்சபை சொல்வது என்ன? கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தை உள்வாங்காத இந்த மக்கள், அரைகுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய விசுவாசத்திலே நிலையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரிவினை சகோதரர்கள் வந்து சந்திக்கும் பொழுது அவர்களுடைய போதனைக்கு இவர்கள் உள்ளாகிறார்கள், பிரிந்து செல்கிறார்கள். ஒரு முறை என்னுடைய தந்தை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் உடல்நிலை குறைவாக. அப்பொழுது அவருக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவர் குணம் பெற்று கொண்டிருக்கிறார். பொது வார்டிலே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேளையிலே ஒரு சில சகோதரிகளும் சகோதரர்களும் அங்கு வருகிறார்கள். கையிலே வேதத்தை எடுத்துக்கொண்டு, பிரதர் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பாவிற்கு இதெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் ஜெபிக்க வருகிறார்களே, போனால் போகட்டும் என்று விடுகிறார். சரி, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருடைய வார்த்தை இவ்வாறாக தான் இருந்தது. மாதாவை நம்பி மதிமோசம் போகாமல் என்று ஆரம்பிக்கிறார்கள். என் தந்தை அங்கே இடையிலே குறுக்கிட்டு, நீங்கள் ஜெபித்தது போதும் நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை, மாதாவை நம்பி மதிமோசம் போகாமல், அன்னை மரியாளை நம்பிக்கொண்டு புத்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை என்று ஆரம்பிக்கிறார் அந்த ஜெபத்தை. அது என் தந்தைக்கு முழுவதுமாக பிடிக்கவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நாங்கள் அன்னை மரியாளை எப்படி பார்க்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? கத்தோலிக்க கிறிஸ்துவ திருச்சபை அன்னை மரியாளை எங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறது என்று தெரியுமா? அவள் கடவுளுடைய தாய், அவள் ஆராதனைக்குரியவள் அல்ல, அவள் வணக்கத்துக்குரியவள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அன்னை மரியாளை நாங்கள் ஒருபொழுதும் கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை, திருச்சபையும் எங்களுக்கு கடவுளாக கொடுப்பதில்லை. நாங்கள் நம்புவோர் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று என் தந்தை அவர்களுக்கு பதில் மொழி சொல்கிறார். நீங்கள் யாரையாவது நீங்கள் வேதத்திற்கும் சத்தியத்திற்கும் அபிஷேகத்திற்கும் இட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் உங்கள் பிற இன சகோதரிடம் செல்லுங்கள், வேதத்தை விளக்கிச் சொல்லுங்கள், அவர்களை உங்கள் திருச்சபைக்கு அழைத்து செல்லுங்கள். ஆக்கி வைத்த சோரை அள்ளிக்கொண்டு செல்லாதீர்கள், திருடி கொண்டு செல்லாதீர்கள். தயவு செய்து கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை மக்களை அவருடைய விசுவாசத்திலிருந்து அழைத்து செல்லாதீர்கள். போங்கள், இறைவன் இயேசுவை அறியாத மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த ஒரு நிகழ்வை என்னிடம், நான் சிறுவனாக இருக்கும்போது என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு நினைவுதான் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என நான் இந்த வேத சத்தியத்தை சிந்திக்கும் போது எனக்கு உதவியாக இருந்தது. ஆக கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை சிலைகளை வழிபடுவதில்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை அன்னை மரியாளை கடவுளாக யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆக அந்த அன்னை மரியாள் யார்? புனிதருடைய வரிசையிலே முதலிடத்திலே இருக்கிறார். அந்த அன்னை மரியாள் யார்? நமக்காக இடைவிடாது இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஓடி ஓடி சென்று நமக்கு என்ன தேவை என்பதை எடுத்துக்கொண்டு போய் தேவையானதை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு தாயாக நமக்கு இருக்கிறார். ஆனால் இதை விடுத்து வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது என்று பிரிவினை சகோதரர்கள் நம்மிடையே வந்து நம்மை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறது சிலைகளை வழிபடாதீர்கள், வேதம் சொல்கிறது கடவுளுக்கே ஆராதனை, ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்னை மரியாளுக்கு சிலை வைக்கிறீர்கள், அன்னை மரியாளுக்கு மெழுகுதிரி ஏற்றீர்கள், அன்னை மரியாளுக்கு தூபம் காட்டுகிறீர்கள், அன்னை மரியாளை கடவுளுக்கு இணையாக வைத்து தேரிலே வைத்து இழுத்து கொண்டு செல்கிறீர்கள் என்று எண்ணற்ற புகார்களையும் எண்ணற்ற குறைகளையும் சுட்டி காட்டி, இதுதான் வேதம் சொல்கிறது, ஆனால் நீங்கள் வாழ்வது இப்படியாக இருக்கிறது என்று நம்மை அரைகுறை விசுவாசத்தோடு இருப்பவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் முதன்முறையாக இதை கேள்விப்படும் போது, ஆமால்ல நாம் அப்படி தானே செய்கிறோம் என்று நமக்கே ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அப்போ இதையெல்லாம் நம்மிடமிருந்து மறைத்து விட்டார்கள், இதையெல்லாம் நம்மிடமிருந்து வேண்டுமென்றே நமக்கு தெரியப்படுத்தாமல் விட்டு விட்டார்கள் என்று ஒரு குழப்பமான நிலை வருகிறது. இங்குதான்
நாமும் வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஆழமாக வாசிக்க, உள்வாங்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் அன்னை மரியாளை பற்றிய நமக்கு அடிப்படையான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன அந்த அடிப்படையான செய்தி? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 42. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர், உம் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இதுதான் அடிப்படை. வேதம் தான் அடிப்படை. வேதம் எனக்கு சொல்கிறது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று. அரைகுறை விசுவாசமும் தோளுக்கு கீழ் இறங்காத, இரத்தத்தோடு கலக்காத ஒரு விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிலே பிரிவினை சகோதரமிடம் வரும்பொழுது நாமும் விலகிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. இன்று நமக்கு அன்னை மரியாள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நானே கடவுளுக்கு எதிராக என்னை மேலாக உயர்த்தும் போது எனக்கே பிடிப்பதில்லை. நீங்கள் கானா ஊர் திருமணத்திலே என்னுடைய நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்விலே, கானா ஊரிலே அற்புதம் நிகழ காரணமாக இருந்தவன் தான் நான். ஆனால் அற்புதம் நிகழ்த்தியவர் என் மகன் இயேசு கிறிஸ்து, உங்கள் மீட்பெரும் என் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்வது படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நானே அங்கு இருக்கவில்லை, அழகாக நான் என்னுடைய பணியை தொடர நான் சென்று விட்டேன் என்று சொன்ன அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதேதான். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர் இயேசு. அதை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருப்பவள் அன்னை மரியாள். அவள் இறைவனுடைய தாய். அவளுடைய பரிந்துரையின் பெயரால் நாம் எண்ணற்ற அருள்வளங்களையும் ஆசிரியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எலிசபெத் அம்மாளுக்கு பேறுகாலத்திற்கு உதவியாக சென்ற அன்னை மரியாள் உடனிருந்து 6 மாதம் அங்கு தங்கியிருந்து சுகப்பிரசவம் அடையும் வரை உடனிருந்து உதவி செய்த அன்னை மரியாள், கானாவூர் திருமணத்திலே குறையை கண்டுபிடித்து அந்த குறையை இறைமகன் இயேசுவிடம் எடுத்துச் சென்று அதை நிவர்த்தி செய்த அன்னை மரியாள், சிலுவையின் அடியிலே கடைசி வரை உடன் நடந்த அன்னை மரியாள், நம் அனைவருக்கும் தாயாகும் பேற்றினை பெற்ற அந்த அன்னை மரியாள் இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். என் மகன் இயேசு கிறிஸ்து உங்கள் கடவுளும் என் கடவுளும் ஆகியவர். அவர் என்னை தேர்ந்து கொண்டார். அவருடைய கரங்களிலே நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். அதே போல நீங்களும் நானும் அவருடைய கரங்களிலே ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி நான் வாழ்வாக மாற்ற வேண்டும். அவ்வாறு வாழ்வாக நான் மாற்றும் பொழுது என்னை போலவே நீங்களும் இயேசுவினுடைய தாயாகும் சகோதரனாகும் பேற்றினை நீங்கள் பெறுகிறீர்கள் என்ற ஒரு ஆழமான செய்தி இன்று அன்னை மரியாள் நமக்கு விடுக்கிறார். அன்னை மரியாள் இறைவனின் தாய் போன்றது போல நீங்களும் நானும் இயேசுவினுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக அவருக்கு தாயாக நாம் விளங்கக்கூடிய ஒரு பேற்றினை இயேசுவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கும் போது, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிய அன்னை மரியாள், அனைத்திற்கும் ஆகட்டும் இறைவா என்று சொன்ன அன்னை மரியாள், எல்லா துன்பங்களுக்கும் ஆகட்டும் இறைவா என்று சொன்ன அந்த அன்னை மரியாளை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும், நாம் சந்திக்க இருக்கக்கூடிய எல்லா துயர பாதையிலும் நாமும் சத்தியத்தோடு வாழ்வோம் என்ற ஒரு 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 உறுதியை இன்று தர நம்மை அழைக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்னையே, சகாய தாயே, இடைவிடாது எல்லோருக்காகவும் பரிந்து பேசுவோளே, எலிசபெத் அம்மா உமக்கு உரைத்தது போல ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொன்னது போல, நீர் எங்களுக்காக பரிந்து பேச, எங்கள் வீட்டிற்கு வந்து எங்களுக்காக உதவி செய்ய நாங்கள் வாய்ப்பு பெற்றது எப்படி என்ற அதே ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறீர். அது எப்பொழுது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதை இறைமகன் இயேசுவிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிறீர் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் மகன் இயேசுவை உயர்த்த, அவருடைய வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு உம்மை போல ஆகட்டும் இறைவா என்று சொல்லி எல்லா துன்ப வேளைகளிலும் வேதத்தை பற்றி கொண்டிருக்கவும், அவர் வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கவும், அவருக்காக எம்பெருமான் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து மரித்து அவரிடமே திரும்பிச் செல்லவும் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.